பீட்டர் சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஆ ஆனா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சவங்களா இருக்காங்களே. இது விஜிலன்ஸ்க்கு தெரிஞ்சா நாங்க மாட்டிப்போம் சார். அதனால அனுப்பி விட்டுட்டோம் சார். அப்போ வசு ஃப்ளைட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். அநேகமா இந்நேரம் பிக்கப் வெஹிக்கிளுக்கு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க போற ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். சாரி சார். என்னென்னவோ பிளான் பண்ணியும் வசுவை தடுக்கவே முடியலையே. என்ன பண்ணலாம்? அர்ஜுன் கூப்பிடுறான். சொல்ற அர்ஜுன், என்ன விஷயம்? மச்சான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. வசு போற ஃப்ளைட் எப்படியாவது கேன்சல் ஆகணும்டா. சரி ஓகேடா, நான் திரும்ப உனக்கு கால் பண்றேன். ஹலோ அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். வசு போற ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டேன். சூப்பர்டா. தேங்க்யூ so மச். அமெரிக்கா செல்லவிருந்த விமானத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்ததால் விமானம் ரத்து செய்யப்பட்டது. எல்லா பேசஞ்சரும் வெளில வந்துட்டாங்க. இவன் மட்டும் எங்க போனா? என்ன சார்? ஒரு நிமிஷம். டேய் மச்சான், ஃப்ளைட் கேன்சல் ஆனது உண்மைதானே? ஆமா அர்ஜுன், கேன்சல் ஆனது உண்மைதான். பேசஞ்சர்லாம் நேரம் வெளியே வந்திருப்பாங்களே. சரிடா, நான் பாக்குறேன். சரி ஓகேடா. வசுக்கே ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஹலோ அர்ஜுன் சார். வசு, ஃப்ளைட் கேன்சல் சொல்றாங்க. நீ எங்க இருக்க வசு? ஆமா அர்ஜுன் சார், ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா மும்பைக்கு போற ஃப்ளைட் இருக்கு. நான் மும்பைக்கு போயிட்டு அங்க இருந்து போறதா பிளான் பண்ணிருக்கேன். வசு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது வசு. நீ வந்துரு. எல்லாம் சரிப்பட்டு வரும் அர்ஜுன் சார். மும்பைக்கு போற ஃப்ளைட் கிளம்ப போகுது. நான் வசு, கிளம்புறேன். பாய். வசு.
என்னண்ணா இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சார், தள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க பிரதர். யாராவது கொஞ்சம் தண்ணி தாங்க. கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. சீக்கிரமா. ஏமா போடுமா. என்ன பண்றது? பயமா வருது. கேரளமா வேற இருக்காங்க. சரியா? வசு ஏய் ஏய் வசு ஏய் வசு அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏய் 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 மும்பைக்கு போயிட்டு அமெரிக்கா போறேன் போய் சொல்றேன். விட மாட்டேன்டி உன்னை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போயிடலாம். எதுக்கு வசு இவ்வளவு வேகமா போறா? ஐயோ அர்ஜுன் சார் எப்படி இங்க வந்தாரு? யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சுட்டு அவர் கண்ணிலே பட்டுட்டேன். அண்ணா இன்னும் கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. இந்த கார்ல எவ்வளவுதான் வேகம் போக முடியும்? இதுக்கு மேல எல்லாம் போக முடியாதுமா. கண்ட்ரோல் மீட்டரே 60 தான் இருக்கு. போங்கண்ணா. வசு ஏய் வசு ஏய் ஏய் எங்க காணோம்? ஏய் 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 எங்க ஓடுற? எதுக்கு இவ என் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா? ஒண்ணுமே புரியலையே. வசு வசு வாங்க. சார் வசு விடுங்க. ஏன் வசு என்கிட்ட போய் சொன்ன? ஆமா நான் போய் சொன்னது உண்மைதான். நீங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மை? ஃளைட்ல பாம் இருக்குன்னு சொல்லி ஃளைட்ட கேன்சல் பண்ண வச்சது நீங்க தானே? அதெல்லாம் இல்லையே. இல்ல இது உங்க வேலை தான். அப்படி இல்லனா இத்தனை நாளா இல்லாத பாம் இன்னைக்கு எப்படி வந்தது? சொல்லுங்க அர்ஜுன் சார். ஆமா சாரி வசு. அர்ஜுன் சார் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன தப்பு? நீங்க பண்ண காரியத்தால உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். நாளைக்கு மார்னிங்கே மும்பை போற ஃளைட்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். யாரு கண்ணிலையும் படாம நைட் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு நான் மும்பைக்கு போயிடுவேன். சாரி வசு, நான் பண்ணது தப்பு தான். ஆனா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு உன்கிட்ட சொல்லணும். வசு நீ அமெரிக்கா போறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல வசு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் நானு. தயவு செஞ்சு சொல்றேன், இங்கே இருந்துரு என் கூட ப்ளீஸ். இல்ல அர்ஜுன் சார் என்னால முடியாது. வசு ப்ளீஸ் வசு, சொன்னா கேளு. இப்போ நம்மளுடைய கம்பெனியோட எம்டியே நீதான். இதை விட வேற என்ன பண்ண முடியும் வசு? இல்ல இதை விட பெரிய வேலை தான் உனக்கு யூஸ்ல கிடைக்க போதா? அர்ஜுன் சார் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுனால தான் கேக்குறேன் வசு, நீ என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஐயோ அர்ஜுன் சார் என்னால இங்க இருக்க முடியாது. அதுக்கு கரெக்டான காரணம் சொல்லு.
கரெக்டான காரணமா இருந்தா நீ யூஎஸ்க்கு போ, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். என் லைஃப்ல இப்போ ஒரு அமைதி தேவைப்படுது, மாற்றம் தேவைப்படுது அர்ஜுன் சார். அதை நான் உனக்கு இங்கே ஏற்படுத்தி தரேன் வசு. உங்களால முடியாது அர்ஜுன் சார். கண்டிப்பா முடியும் வசு. நீ இங்க இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, கண்டிப்பா பண்றேன். அமெரிக்கா மட்டும் வேணா வசு, சொல்றதை கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இங்க இருக்கணும்னா நீங்க என்ன தொந்தரவு பண்ணவே கூடாது. புரியல வசு, தொந்தரவுனா எப்படி? என்ன பார்க்க வரக்கூடாது, பேச வரக்கூடாது. சரி, ஓகே, டன். இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. ப்ராமிஸ் வசு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? நீ அமெரிக்கா போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஓகே, நான் அமெரிக்கா போகல. தேங்க்யூ வசு, தேங்க்யூ so மச். சரி வா, நான் டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். வசு, என்ன வேணும்னா வேற யாரும் நினைச்சுக்கோ. நானும் யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றேன். வேணா நீ என்னோட டிரைவரா நினைச்சுக்கோ. ஏன்? வா வா வசு, வா. ஏய் வசு, என்ன வசு பின்னாடி ஏற போற, முன்னாடி ஏறு. இல்ல அர்ஜுன் சார், நான் பின்னாடியே இருக்கிறேன். வசு சொன்னா கேளு, முன்னாடி ஏறு ப்ளீஸ். அர்ஜுன் சார், நான் இப்போ வரணுமா வேணாமா? ஓவரா பண்ற. ஆர்ஜி சௌமியா பேசுறேன். மிதுஸ்ரீ அவங்களோட லவ்வருக்காக ஒரு சாங்க டெடிகேட் பண்ண போறாங்க. இதோ அந்த பியூட்டிஃபுல் சாங், நீங்களும் கேட்டு மகிழுங்க. நான் என்பதே நீதானடி, ஒரு பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. அர்ஜுன் சார், அந்த சாங் ஆஃப் பண்றீங்களா? நல்லா இருக்கு. சரி ஓகே, ஆஃப் பண்றேன். ஐடியா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எப்படி இருக்கீங்க? யார் இவரு? நம்மள அக்கான்னு கூப்பிடுறாரு, தெரிஞ்சவரா? ஐயோ, நான் நம்பல. அக்கா, என்னக்கா இப்படி யோசிக்கிறீங்க? எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் தான் வந்து பூவலங்காரம் பண்ணீங்க. உனக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? அட, கூட கூடயா பூ வாங்கியிருக்கனே. என்ன சொல்றாரு இவரு? உங்களுக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நீங்க மறந்தாலும் நான் எதுவும் மறக்கல. வாங்க, வண்டியில இருங்க. நீங்க எங்க போகணுமோ நானே போய் டிராப் பண்றேன். பரவாயில்ல தம்பி, எங்க எல்லாருக்கும் பஸ்ல ஃப்ரீ டிக்கெட் தான், நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். பஸ்ல ஃப்ரீ டிக்கெட்டா? ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க காரை நல்லா ஏசிய போட்டு ஜாலியா போறதை விட்டுட்டு வாங்க, ஏறுங்க. சரிப்பா, எங்க எல்லாரையும் கோடம்பக்கத்துல இறக்கி விட்டுரு. இறக்கி விட்டா போச்சு. அர்ஜுன் சார் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா?
என்ன ஃப்ரண்ட்ல உட்கார வைக்க தான் இவங்களெல்லாம் ஏத்து பாக்குறாரு. அது சரி, நீங்க யாரு? அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. வாங்க சரி வாங்க போலாம். அக்கா ஏறு ஏறு நீ ஏறு. தள்ளி உட்காருக்கா. ஏறுங்க ஏறுங்க எல்லாரும் ஏறுங்க எல்லாம் ஏறுங்க. வாங்கடி வாங்கடி வாங்க. தள்ளி உட்காரு. என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்க? முன்னாடி உட்காருமா. இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அட என்னம்மா புருஷனோட உட்கார்ந்தாதாம்மா கெத்து. ஐயோ அவர் ஒன்னும் என் புருஷன் கிடையாது. நானும் அவர் பொண்டாட்டி இல்ல. சாரி, எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. பாக்குறதுக்கு ஜோடி பொறுத்து அப்படி இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். எங்க பக்கத்துல உட்கார்ந்தா வேர்வை வாடெல்லாம் வரும். நீ கொஞ்சம் முன்னாடி உட்கார. ஆமா வசு, முன்னாடி வந்து உட்காரு. சரி தள்ளி உட்காரி. சீக்கிரம் நவரு. டைம் ஆகுதுல. சொல்றல என்ன அடிச்சுக்கிறாங்க? ஐடியா. ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். முன்னாடி அவ்வளவு இடம் இருக்கு. வாக்கா இப்படி. பரவாயில்லப்பா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அட வாக்கா வா. முன்னாடி வந்து இருக்கா? முன்னாடியா? விடுங்க தம்பி, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். ஐயோ நீ ஆட்டோ எல்லாம் போனா என் மனசு தாங்காதுக்கா. சொல்றதை கேளு, கொஞ்சம் முன்னாடி ஏறு. வேணாம் தம்பி, சொன்னா கேளுங்க தம்பி. பஸ்ஸு அர்ஜுன் சார், நீங்க வேணா இங்க வந்து உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன். ஆமா தம்பி, அவங்க ஓட்டட்டும், நீங்க வந்து உட்காருங்க. ஐயோ உன் பாடி கண்டிஷனுக்கு நீ உட்கார்ந்தா நான் எங்க உட்கார்றது? பஸ்ஸு அதெல்லாம் சரி வராது. நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. அக்கா உள்ள ஏறு. ஏறு. கொஞ்சம் தள்ளி உட்காருமா. ஏ பஸ்ஸு உள்ள தள்ளு. கொஞ்சம் உள்ள தள்ளு பஸ்ஸு. அக்கா நீங்க இந்த வண்டியில ஏறுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. நானு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சாரி 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 பஸ்ஸு சாரி. பஸ் நல்லா கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோ. இல்லனா இந்த பாரு என் ஷோல்டர் பிடிச்சுக்கோ. இந்த அர்ஜுன் சார், அனாவசிய பேச்சு வேண்டாம். கண்டிஷன்லாம் மறந்து போச்சா? அதெல்லாம் மறக்கல பசு. நீ கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கியே, அதுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க ரோட்டை பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. என்ன பசு, ஏன் டிரைவிங் போய் இப்படி சொல்லிட்ட நீ? நான்லாம் ரோட்டை பார்க்காமலே வண்டி ஓட்டுறேன். பாரு இப்ப பாரு பாரு அர்ஜுன் சார், பாரு. ஐயோ அர்ஜுன் சார், பார்த்து ஓட்டுங்க. ஓகே 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 ஓகே. ஓ தம்பி, எனக்கா காரை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதோ வந்துட்டேன்க்கா, நான் டிராப் பண்றேன். விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க வாங்க. நீங்க இங்கேயே நிறுத்துங்க, நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. என்னக்கா நீங்க, உங்களை வீட்லயே கொண்டு போய் விடுறேன். விடுங்க. பரவாயில்லப்பா, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். இறங்கி இறங்குங்க. ரொம்ப நன்றிப்பா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டி எப்படி? சூப்பர்டி, சூப்பர் சூப்பர். பாட்டி, இப்ப இந்த கேக்க யார் வெட்டுறது? கேக்க நீ வெட்டு, நான் அதை அப்படியே எடுத்து லவக்குன்னு சாப்பிட்டேன். 2 பேரும் சேர்ந்தே வெட்டுறோம். ஓ குடு 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 குடு. ஏ டன் 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 டிஷு அட் டிஷு. ஃபர்ஸ்ட் கேக்க வெட்டலாம், அதுக்கப்புறமா ருசிக்கலாம். வெட்டவே இல்லையா? ஆமா. புடிச்சுக்கோ. வெட்டு வெட்டு வெட்டு. என்ன இனியா வாசல்ல உன் ஆளு கார் சத்தம் மாதிரி கேக்குது? வா வா, முதல்ல யாருன்னு போய் பாப்போம். ஆமா பாட்டி, வா பாட்டி. பாட்டி அப்புறம் வந்து வெட்டலாம். வா பாட்டி வா.
என்ன பாட்டி பஸ் வரா? ஆமாண்டி, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குடி. அந்த போன பிளைட் டமால் வெடிச்சு ரெண்டா செதறி வசு செத்து போய் ஆவியா வந்திருக்காளான்னு தெரியலையே. முதல்ல அவளுக்கு கால் இருக்கான்னு பாரு. ஐயோ, கால் இருக்கு பாட்டி. இது பஸ்வே தான். அப்படிதாண்டி இருக்கு. வாடி, என்ன ஆச்சுன்னு கேப்போம். வா பாட்டி. வெல்கம் பேக் வசு. ஏய் பசு, நீ அமெரிக்காக்கு போலியா? இல்ல, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன நீ அவள வீரப்பா கிளம்பி போயிட்டு இப்ப திடீர்னு வந்து நிக்கிற? அதானே, நாங்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உனக்கு என்னது, ஏர்போர்ட் வரைக்கும் வந்தீங்களா? இல்ல இல்ல பாட்டி, அர்ஜுன் வந்தார்ல, அத பத்தி சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பசு அமெரிக்கா போகவும் மாட்டா. இனிமே இங்கதான் இருக்க போறா.